ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ மணி 6 ஆயிடுச்சுங்க ஈவினிங்கே. பசுந்தீவனம் வரவே இல்லை பார்த்துக்கோங்க இன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு டெம்போக்காரருக்கு கால் பண்ணி கேட்குறேன். அம்மா இன்னைக்கு உடம்பு சரியில்லைம்மா, இன்னைக்கு லோடு வராது, நாளைக்கு தான் வருன்ட்டாரு. தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா 4 மணிக்கு 5 மணிக்கே நான் வந்து பசுந்தீவனம் கொடுத்துருவேன். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சு, பயங்கர பசியோடு இருக்கிறாங்க. என்னடானா இப்படி பண்ணிட்டார் அந்த அண்ணா. வேறு வழி இல்லைங்க. இப்போவுமே நம்ம பெல்லட்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா காலையிலையும் பெல்லட்டை கொடுத்து அந்த அடர் தீவனத்தை கொடுத்து நம்ம ஈவினிங்கே கொடுக்கும்போது சாப்பிடாதுங்க. அதுவும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். வேறு வழியே இல்லையேங்க. இதுவே நம்ம சொந்த இடம் இருந்து அதில் புல் எல்லாமே பறித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். பசுந்தீவனம் கொடுத்தா நம்ம தான் இடம் இல்லையேங்க. வேறு வழி இல்லாமல் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இவங்களை எப்படிங்க அதுக்காக பசியோடவா இருக்க முடியும்? சரின்னு சொல்லிட்டு காலையில் கொடுக்க வேண்டிய அடர் தீவனத்தையவே ஈவினிங் கொடுத்தாச்சுங்க. பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து திங்க முடியாமல் திங்கிறாங்க. இதே மார்னிங் நம்ம போட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு பசியோடு இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஈவினிங் கொடுத்தோன்னே வேண்டா வெறுப்பாக சாப்பிட்ருக்காங்க. வேறு வழி இல்லைங்க, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு பிரச்சனை ஆகும்போது வேறு வழி இல்லாமல் நம்ம இருக்கிறது தான் நம்ம கொடுக்க முடியும் இந்த குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் சோவியத்து. வேண்டா வெறுப்பாக தான் சாப்பிட்றா. அவங்க அம்மா சுத்தமாகவே சாப்பிட்லிங்க, பிடிக்கல பெல்லட்டு. ஏன்னா ஒரு நேரம் தான் சாப்பிடும். இப்போ பிரியாணி காலையிலேயும் சாப்பிட்டு ஈவினிங்கே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படிங்க சாப்பிட முடியும்? அந்த மாதிரி தாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிராதா? அந்த மாதிரி தான் முயல்களுக்கு 2 நேரம் வந்து பெல்லட்டு நம்ம கொடுக்க முடியாது. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் பெல்லட்டை கொடுத்தாச்சுங்க. சாப்பிட்டு சாப்பிடாமையும் அப்படியே சுற்றிட்டுருக்குறாங்க. ஏன்னா பசுத்தீவனம்ங்கிறது முயலுக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு நேரம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். 2 நேரம் கூட கொடுக்கலாங்க. ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுத்துட்டு 2 நேரம் பசுந்தீவனம் கொடுக்கலாம்.